என்ன தலையை சொரிகிற? அது வந்து ஒண்ணுல நானும் உன்ன மாதிரி தான் இருக்கணும்னு நினைச்சேன். இப்ப என்னாச்சு அதுக்கு? ஆனா அந்த பொண்ணு வந்து என் வாழ்க்கையில கொஞ்சம் எதிர்பாராத விதமா நடந்து போச்சு. அந்த பொண்ணு ஒன்னும் லவ் பண்ணுதா? ஆமா. என்னது வேஷ்டி விட்டு பேண்ட் போட்டு வந்திருக்கிற? நல்லா இருக்க? நல்லா இருக்கா? இன்னும் கொஞ்ச நாள் போனா இன்னும் நல்லா பண்ணிட்டு வருவீங்கடா. சரி சரி, எனக்கு நேரமாச்சு, நான் வரேன். ஏய், பொண்ணு கூட பழகணும்னா பழத்தை மறந்துட்டு உட்கார்றா கொஞ்ச நேரம். நோ டைம். நோ டைமா? இவனுக்கு வந்த நேரம் பாரு. நம்மள என்ன சொல்றது, நமக்கு இதே பழைய மரத்தடி, பழைய வேஷ்டி, பழைய துண்டுதான். கிளாஸ் ரூம்லயே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். அத்தனை பேருக்கு முன்னாடி எப்படி சொல்றதுன்னு தான் தனியா கூப்பிட்டேன். என்ன சொல்லணும்னு நினைச்ச? சுரேந்திரங்கிற பேரு நல்லாவே இல்ல, அதனால இனிமே சுரேன் இருக்கட்டும். ஓகே? சுரேந்திரங்கிற பேரு நல்லாவே இல்ல, அதனால இனிமே அழகா சுரேன் இருக்கட்டும். சுரேன். உன்னுடைய உதடுகளால் உச்சரிக்கும் பொழுதுதான் என்னுடைய பெயர் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று எனக்கே தெரிந்தது. யார்? 12 தடவை பாத்ரூம் போயிட்டு வந்து குடல்லாம் காணாம போயிடுச்சுடா. லைட் ஆஃப் பண்றா, தூங்கணும். நான் சொல்றது காதல விழலையா? சுரேந்திரா. பார், இனிமே என்ன சுரேந்திரான் கூப்பிடுற வேலை வச்சுக்காத. அழகா ஷார்ட்டா சுரேன் அப்படி கூப்பிடு. ராத்திரில யாரும் அவனுக்கு பேரை மாத்துறது? அவனா எவ? பிலோமினா. அவளா உனக்கு மாத்தனா? இப்ப பேரை பாதியாக்குனா இன்னும் கொஞ்ச நாள்ல ஆளையே பாதியாக்கிடுவா. சுரூப், அவளாவது பேரை பாதியாக்குனா. எனக்கு தேரை கொடுத்து பேரியாக்கிட்டியம்மா. மை லார்ட், நீ எப்ப வேணா லைட் ஆஃப் பண்ணிக்க, என்ன வேணாலும் பண்ணிக்க. ஆனா பாத்ரூம் பக்கம் ஒண்டி வராத. வருது வருது, விலகு விலகு. சுரேந்திரா, ஏண்டா பேசிட்டு இருக்கல, ஏன் வந்து டிஸ்டர்ப் பண்ற? சாரி, நான் இங்க வந்து தப்புதான். உன்னை பார்க்க உங்க அப்பா அங்க காத்துக்கிட்டு இருக்காரு, அதான் சொல்லிட்டு போலாம் வந்தேன். அப்பா வந்து இருங்க, அவருக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு போய் சொல்லுங்க. பாருமா, நான் உன்னை கூப்பிடல, அவனை தான் கூப்பிட்டேன். வந்திருக்கிறது உங்க அப்பாடா. இப்ப வரையா இல்லையா? எனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குன்னு எங்க அப்பா கிட்ட சொல்லி அவரை எப்படியாவது அமுச்சு வச்சிடறா. நான் அவரை அப்புறம் பாக்குறேன். சுரேந்தர் வரல? வந்துங்க, சுரேந்தர் ஸ்பெஷல் கிளாஸ்க்கு போயிருக்கான். அப்படின்னு அவன் படிக்கட்டும். ஏதாவது விஷயம் இருந்தா சொல்லுங்க, சொல்லிடுறேன். ஒண்ணுமில்ல, வர்ற ஞாயிற்றுக்கிழமை அவங்க அம்மாவுக்கு திவசம், அத ஞாபகப்படுத்திட்டு போலான்னு தான் வந்தேன். முடிஞ்சா அவனை வர சொல்லுப்பா. அன்னைக்கும் ஸ்பெஷல் கிளாஸ் இருந்தா அவன் வர வேண்டாம். நான் வரேன் தம்பி. நான் வரேன்பா. சுரேன் ரூம் எங்க இருக்கு? ஹாஸ்டல் உள்ள வந்துட்டல, நீயே போய் தேடிக்க. ஹாய். ஹே,
பிலோ நீ நீ எங்க இவ்வளவு தூரம்? உங்களை பார்க்கத்தா. என்ன விஷயம்? நாளைக்கு என்னோட பர்த்டே. சர்ச்சில் ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன். என்னோட வசதிக்கு எத்தனையோ பிரசன்ட் வரலாம். ஆனா நாளைக்கு நான் எதிர்பார்க்கறதெல்லாம் உங்க பிரசன்டேஷன் என்னங்கிறதா. என்னோட பிரசன்ட் நிச்சயமா நீ எதிர்பார்க்காததான் இருக்கும். பாய் சுரேந்திரா, நீ உன் வாயாலே தான் கெட்டு போற. நிச்சயமா நீ எதிர்பார்க்காத பெருசா தான் இருக்கும். பெருசா பந்தாவா சொல்லிட்ட. இப்ப என்ன பண்ண போற? பெரிய வசதி உள்ள ஆளா இருந்தாலாவது தங்கத்திலே ஒரு பெரிய தாஜ்மஹல் செஞ்சு கொடுக்கலாம். ஆனா உன் வசதிக்கு பிளாஸ்டிக்ல ஒரு சின்ன தாஜ்மஹல் தான் செஞ்சு கொடுக்க முடியும். அது சீப்பா இருக்கும். வேற என்ன செய்யறது? அடி சாம்பார் சுரேந்திரன், ஒரு 100 ரோஜா பூ வச்சு பெருசா ஒரு 5 அடிக்கு ஒரு பொக்கே அது கொடுக்கலாம். அதான் மடையா மடையா. ஊட்டியில ஃப்ளவர் சீசன் நடக்குது. பொக்கே கொடுக்கறியா? பொக்கே கழுத திங்குதுரா ரோஜா பூ. வேற என்ன கொடுக்கலாம்? அவ மனசுல ஆணி அடிச்ச மாதிரி ஒரு பிரசன்ட் கொடுக்கணும். இதோ இறைவனின் செம்மறி. இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். எங்க மதத்துல உனக்காகத்தான் சேர்ந்தேன். நானே போய் சொல்றேன். குறுக்களையா, குறுக்களையா, என்னப்பா உங்க பிள்ளை மதம் மாறிட்டானா? கிறிஸ்தவ மதத்துல சேர்ந்துட்டானா? இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.